ரெண்டாவது கேள்வி சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் தமிழரசன் நண்பர் கேட்டிருக்காரு. ஏஐ செக்டரில் பென்னி ஸ்டாக் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். அவென்ஸ் டெக்கு. ஹை வந்து ₹1.52, லோ வந்து 52 பைசா. பிஇ ரேஷியோ 51, செக்டார் பிஇ 27, புக் வேல்யூ ₹1.92. புக் வேல்யூ வந்து ப்ரைஸ் ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் கன்சிடர் பண்ணணும். நீங்கள் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. நல்ல நிறுவனமாக இருக்குது. இறங்குனா 65 பைசா 60 பைசாவுக்கு கன்சிடர் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங்க்கு வச்சுக்கிறலாம், லாங் டேர்முக்கு வச்சுக்கிறலாம். எந்த காரணத்தை கொண்டும் அதிக பணத்தை முதலீடு பண்ணக்கூடாது. 3 முறையாக வாங்கணும். இறங்க 5 பைசா இறங்குனா ஒரு தடவை வாங்கணும். அந்த மாதிரி வச்சுக்கிறணும். ஸ்விங் ட்ரேடிங்க்கு வச்சுக்கிறலாம். நீங்கள் லாங் டேர்முக்கு விட்டுட்டா கூட நல்லது. ஏன்னா நிறுவனம் ரொம்ப நல்லா இருக்குது. நான் எல்லாம் பார்த்துட்டேன். ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்லாம் நல்லாயிருக்கு. இதை வந்து நீங்கள் ₹2000 மேலே அதிகமாக முதலீடு பண்ணாதீங்க. போனால் 2000, வந்தால் பல லட்சம். அதுதான் இதோட தியரி. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. மிக்க நன்றி. அப்புறம் கலருங்கிற ஐடியிலேருந்து ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாரு. ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்டாக் பற்றி சொல்லுங்கன்னு. ஸ்டாக்